கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய மாதத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார். பலிபீடம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிற ஒரு இடம்தான் பலிபீடம். யெகோவா நிசி என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கள் தேவன் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. இப்படி ஒரு பலிபீடத்தை கட்டி இந்த பெயர் வைக்க காரணம் என்ன தெரியுமா? அமலேக்கியர் என்கிறதான ஒரு ஜனம் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வந்தார்கள். அப்படி எதிர்த்து வரும் பொழுது மோசே ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார் யோசுவாவினிடத்தில், உன்னோடு ஒரு சிலரை தெரிந்து கொண்டு நீ அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்று மோசே சொல்லுகிறார். அதே போல யோசுவா ஒரு சில மனிதர்களை தெரிந்தெடுத்து யுத்தம் செய்ய போகிறார். மோசே ஆரோன் 3 பேரும் மலை உச்சியில் சென்று அவர்கள் அங்கு தேவனை நோக்கி வேண்டுகிறார்கள். என்ன செய்கிறார் தெரியுமா? மோசே தன்னுடைய 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, நான் ஒன்றுமில்லை தகப்பனே, தேவனை என்னால் ஒன்றுமில்லை என்று சுயம் எல்லாவற்றையும் வெறுத்து எல்லாம் உம்மாலே என்று தன்னுடைய கரங்களை அவர் கர்த்தரிடத்துல உயர்த்தி தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்படி உயர்த்தி கொண்டு அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர்களை மேற்கொண்டார்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெற்றார்கள். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? இவருடைய கரங்கள் அசந்து போயிட்டு, இவர் சோர்ந்து போய் இவருடைய கரங்கள் தாழ விழுகையில் அமலேக்கியர் இஸ்ரவேலரை மேற்கொண்டார்களாம். அதாவது அமலேக்கியர் ஜெயம் எடுப்பது போன்ற ஒரு நிலை வருகிறது. இப்படி இருக்கும் பொழுது உடனே மோசேயினுடைய சோர்வை பார்த்து 2 பேரும் ஆரோன் ஊரு என்ற 2 பேரும் என்ன பண்றார்கள்? ஒரு கல்லை கீழே வைத்து அதன் மேல் மோசே உட்கார வைத்து ஒரு கரத்தை ஒருவரும் இன்னொரு பக்கம் இன்னொரு கரத்தை இன்னொருவரும் ஊரும் ஆரோனும் தாங்கி பிடித்தார்களாம். சூரியன் அஸ்தமிக்கும் வரையிலும் அவருடைய கரங்களை அவர் உயர்த்தியே இருந்தாராம். ஹல்லேலூயா. ஒரே நிலையில் இருந்ததாம், தாங்கி பிடித்திருந்தார்கள். இப்படியாய் அவர்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள், வெற்றி பெற்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரை எதிர்த்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஹல்லேலூயா. அந்த வெற்றி மோசேயின் கைகள் உயர்த்தப்பட்டதனால் அல்ல, பரலோக தேவனால் வந்த வெற்றி. ஹல்லேலூயா. பரலோக தேவனிடத்திலிருந்து வந்த வெற்றி. இப்படியாய் தான் அந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பல தோல்விகளை சந்தித்து ஒரு குறுகலான நிலையிலே சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறீங்களா? உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிறது. நீங்கள் உற்சாகப்படுங்கள், நீங்கள் எழுந்து கர்த்தருக்காய் திடன் கொள்ளுங்கள். உங்களோடு கூட ஒரு சில கூட்டங்களை, ஒரு சில ஆத்துமாக்களை சேர்த்து நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது ஜெயம் நமக்கு உண்டானது. ஹல்லேலூயா. ஜெயத்தை கொடுக்கிற தேவனானவர் நம் முன் செல்வார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை அப்படிதான் ஜெயித்தார். சிலுவை மரணம், அவர் எதற்காக அந்த சிலுவை மரணத்துல பிசாசை ஜெயித்தார், இந்த உலகத்தின் பாவத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. இப்படியாய் ஜெயத்தை தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவர் வருகிறார். ஆகவே நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். யெகோவா நிசி என்கிற ஜெயத்தை தருகிற தேவனானவர் நம் முன் செல்வார். கர்த்தர் இந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நான் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த அன்புள்ள பரலோக ராஜாவே, நன்றியோடு இந்த அருமையான புதிய மாதத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. பல தோல்விகளை பெற்று வாழ்க்கையிலே சோர்ந்து துவண்டு போய் கலந்து போய் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து உடைய வார்த்தை வந்திருக்கிறது ஆண்டவரே. ஆம் தகப்பனே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. ஹல்லேலூயா. இதோ ஜெயத்தை கொடுக்கும்படியா யெகோவா நிசி என்கிற நாமம் உள்ளவர் எங்கள் முன் செல்லுகிறப்ப அந்த மாதத்துல தோல்வி வந்து விடுமோடு கலங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுக்கும்படியா வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க இந்த மாதம்